எக்காரணம் கொண்டும் கொள்கையை விட்டுக் கொடுத்து நிதி பெற மாட்டோம் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் ஆய்வக உதவியாளருக்கான பயிற்சி சான்றிதழ் வழங்கும் விழா திருச்சி தேசிய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் மதுமதி, பள்ளிக் கல்வி இயக்குநர் கூடுதல் பொறுப்பு பழனிசாமி, மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் மகேஷ், புதிய கல்விக் கொள்கையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கான நிதியை கொடுங்கள் என்று மத்திய அமைச்சரிடம் சொல்லிவிட்டோம் என்று கூறினார். எக்காரணம் கொண்டும் கொள்கையை விட்டுக் கொடுத்து பணம் பெற மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார். ஆளுநர் RN ரவி மாநில அரசின் பாடப்புத்தகத்தை படித்தால் போட்டித் தேர்வுகளில் எவ்வளவு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் அடுத்த கட்டத்திற்கு சென்று உள்ளார்கள் என்பதை அறிய முடியும் என்று அவர் ஆளுநருக்கு பதிலளித்தார். CBSE பாடத்திட்டத்தை கடந்த நமது பாடத்திட்டம் எப்படி உள்ளது என்பதை ஆளுநர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செய்து பேசட்டும் என்று அவர் கூறினார். மத்திய மற்றும் மாநில அரசின் போட்டித் தேர்வுகளில் நமது மாநில பாடத்திட்டம் இருந்துதான் அதிக கேள்விகள் கேட்கப்படுகிறது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார்.